ரகசியத்தின் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். டெம்பிள் ரகசியம் பார்ப்பானையத்தை பரப்புதா? ஒரு அமைப்பின் கீழே இல்லாமலேயும் ஆன்மீகத்தை பத்தி பேசுறவங்க யாரா இருந்தாலும் எதிர்கொள்ற முதல் கேள்வி இது. டெம்பிள் ரகசியம் பார்ப்பானையத்தை பரப்பல, ஆனா இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக டைரியா இருக்க விரும்புது. எப்படி அன்றாட தேவைக்கு ஒரு டெலிபோன் டைரியை தேடி போவோமோ, வீட்டுல கேஸ் தீர்ந்து போச்சு, டெலிபோன் டைரியை எடு, யாருக்கோ உடம்பு சரியில்லை, டெலிபோன் டைரியை எடு, இப்படி ஒரு அன்றாட தேவைக்கு எப்படி டெலிபோன் டைரியை தேடி போவோமோ, அதே மாதிரி தனிப்பட்ட ஒரு மனிதனின் ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி டெம்பிள் ரகசியம் இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசையும். கோயில்கள் அதற்கு ஆதாரமான தெய்வங்கள், அந்த தெய்வத்தையும் தாங்கி நிற்கிற தத்துவங்கள், இததான் டெம்பிள் ரகசியத்துல இதுவரை விவாதிச்சுட்டு இருக்கோம். தவிர பார்ப்பானியம் ஏற்காத கருப்பசாமி, மாசாணியம்மன், முனியப்பர் உள்ளிட்ட சிறு தெய்வங்களையும் இதுவரை பார்த்துட்டு இருக்கும். ஆக டெம்பிள் ரகசியம் முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக டைரியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுது. அது ஒரு பொழுதும் பார்ப்பானியத்தை பரப்பல. இன்றைய கேள்விகளுக்கு போலாம். வணக்கம், நான் தர்மபுரியிலிருந்து அருண்குமரன். டெம்பிள் ரகசியத்தில் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது மனிதர்கள் நிறைய சூழ்நிலையில், நிறைய குடும்பத்தில் நிறைய மாதிரி பிறந்து நிறைய மாதிரி வாழ்கிறாங்க. அவங்களோட தேவைகள் பூர்த்தி அடையுது, சிலர் தேவை பூர்த்தி அடைகிறது இல்லை. ஆனால் நிறைய மகான்கள், ஞானிகள் எல்லாம் பிறக்கிறாங்க. மனித வாழ்க்கையோட நோக்கம் ஞானத்தை அடைகிறது, முக்தி அடைகிறது, யோகத்தை அடைகிறது, இறைவன் அடைகிறதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? இல்லை அதை அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன? இப்போ இருக்கிற தன்னை குருன்னு சொல்லிக்கிறவங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது, அது ஒரு கம்பெனி மாதிரி, ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. உண்மையான மனித வாழ்க்கையோட நோக்கம் என்ன? அதை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன? இதுதான் என்னோட கேள்வி. நன்றி. தர்மபுரியிலிருந்து அருண்குமரன் ஒரு நீண்ட கேள்வியை கேட்டிருக்காரு. வாழ்க்கையின் நோக்கம் என்ன? அதை அடையறதுக்கான வழிகள் என்ன? முதல்ல வாழ்க்கைனா என்னன்னு பார்க்கலாம். வாழ்க்கைய அனுபவங்களின் தொகுப்பு அப்படின்னு வரையறுக்கலாம். ஒரு 40 வயது மனிதர்கிட்ட வாழ்க்கைனா என்னன்னு கேட்டா, அவர் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது, கல்யாணம் பண்ணது, குழந்தைகள் பெற்றது, அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனது, இந்த நினைவுகளை தான் சொல்வாரு. அதுவே இறப்பில் இருக்க ஒரு மனிதன் கிட்ட வாழ்க்கைனா என்னன்னு கேட்டா கூட கொஞ்சம் சேர்த்து சொல்வாரு. வேலைக்கு போனது, வேலையில ஏற்பட்ட அனுபவங்கள், அப்புறம் பேரம்பேத்தி எடுத்தது, பேரம்பேத்திகளுக்கு கல்யாணம் பண்ணது, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து சொல்வாரு. ஆக வாழ்க்கைய அனுபவங்களின் தொகுப்பு அப்படின்னு வரையறுக்கலாம். சரி, இந்த வாழ்க்கை நிறைய வகைப்படுது. தாவர வாழ்க்கை, விலங்கின வாழ்க்கை, மனித வாழ்க்கை, ஜட வாழ்க்கை, இப்படின்னு நிறைய இருக்கு. எறும்பு கூட தினசரி உணவுக்காக பயணப்படுது, வீடு கட்டுது. தாவரமும் பச்சையத்திலிருந்து உணவு தயாரிக்குது, சின்னதுல இருந்து பெருசா வளருது, விதைகளை தூவி சந்ததிகளை உற்பத்தி பண்ணுது. இதே மாதிரி விலங்கினமும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது, உணவு தேடுது. இப்படி வாழ்க்கைகள் பலவிதம் இருக்கு. ஆனா இந்த எல்லா வாழ்க்கையிலையும் ஆதாரமா ஒன்னே ஒண்ணு இருக்கு, அதுதான் உயிர். இந்த உயிர் ஒண்ணு இருக்கிறதாலதான் வாழ்க்கையிலே சொல்றோம். எல்லா வாழ்க்கையிலையும் மாறாம இருக்கிற இந்த உயிர்னா என்ன? எங்கிருந்து வந்தது? சுதந்திரம் அடைஞ்ச போது இந்திய மக்கள் தொகை 30 கோடி தான், இப்ப 110 கோடின்னு சொல்றாங்க. இத்தனை உயிர்கள் எங்கிருந்து வந்தது? இறந்ததுக்கு அப்புறம் எங்க போய் சேருது? வாழும் போது வாழ்க்கையின் நோக்கம் பணம், பதவி, பட்டம், புகழ்னு இதையெல்லாம் தேடி போறோம். ஆனா இது எதுவும் எடுத்துட்டு போறது இல்லையே. இப்படி எல்லா வாழ்க்கைக்கும் ஆதாரமா இருக்கிற உயிர் எங்கிருந்து வந்தது, எங்க போய் சேருது, அது என்னன்னு தேடி ஆராய்ஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு உணரதான் வாழ்க்கையோட நோக்கமா நமக்கு முன்னாடி வாழ்ந்து போனவர்கள் சொல்லி இருக்காங்க. இந்த வாழ்க்கையின் நோக்கத்தை அடையறதுக்கான வழிகள் தான் கர்ம, ஞான, பக்தி, யோகம். இத பத்தி முந்தைய பதிவிலேயே பார்த்துட்டோம். அருண்குமரன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம் நினைக்கிறோம். அவருடைய கேள்விகளிலேயே இன்னொரு கேள்வி தொக்கி நிக்குது. அதாவது சில பேர் சொத்து சோகங்களோட ஆஹா ஓஹோன்னு ஆடம்பரமா வாழ்றாங்க. ஆனா சில பேர் ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுறாங்க. கடவுள் எல்லாத்தையும் சரிசமமா தான் படைச்சார்னா ஏன் ஒருத்தர் மட்டும் மேலோங்கி இருக்காங்க, ஒருத்தர் கீழோங்கி இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இது அவர் கேள்வியா கேட்காத போதும் அவர் கேள்விகளை தொக்கி நிக்குது. இத கர்மா தியரி, அதாவது முன்வினை பயன்னு சாஸ்திரங்கள் சொல்லும். அதை பத்தி அடுத்த வாரம் டீடைலா பார்க்கலாம். உங்களுக்கும் இது போல மேலான ஆன்மீக கேள்விகள் இருந்ததுன்னா வீடியோவா எடுத்து templerahasiam@gmail.com அனுப்பி வைங்க. கூடவே கமெண்ட்டும் பண்ணுங்க. ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்க. வழக்கம் போல டெம்பிள் ரகசியத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.